வணக்கம் மக்களே. அதாவது இப்ப விவசாய அமைச்சர் நிறைய அதாவது தமிழ்நாட்டையே புரட்டி போடுற மாதிரி ஒரு மாற்றத்திற்கான ஒரு இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தாயாக விஜய் அவர்கள் செயல்படுகிறாருன்னு ரொம்ப புகழ் மாலையால் அப்படியே சூட்டி இருக்காரு. அதற்கு இருக்கக்கூடிய அமைச்சரை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு புகழ்ந்திருக்கிறார். புகழ்ச்சி என்பது அந்த அளவுக்கு ஓவரா இருந்ததுனால, அதிகமாக இருந்ததுனால, போதும் புகழ்ச்சி, நீங்கள் உங்களுடைய செயல்களை வாசித்து காட்டுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு சகோதரர் வினோத் அவர்கள் விவசாயத்துறை அமைச்சர் சொன்னதை கவனிச்சோம். ஆடு மாடு வளர்த்தால் அரசு பணி அப்படின்னு சொன்னதை சீமானண்ணன் சொன்னதை சிரிச்சாங்க. இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஒவ்வொருத்தருக்கும் 5 ஆடு கொடுப்பா, 30,000 பேருக்கு ஆடு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்களாம் என்ன செய்யறது? தமிழ்நாட்டில் இத்தனை பேர் தான் இருக்காங்களா? மற்றவர்களுக்கு எப்ப கொடுப்பீங்க? இந்த திட்டம் ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே கொடுக்கப்பட்டது. அது என்ன நிலைமையில ஆச்சு? அந்த கொடுக்கப்பட்ட ஆடுகளை எல்லாம் வித்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? கணக்கு காட்டி முடிச்சுட்டாங்க. அதேதான் திரும்ப நடக்க போகுது. இது மாற்றம்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் செந்தமிழன் சீமானவர்கள் என்ன சொன்னாங்க? ஆடு மாடு வளர்க்குறவங்க எல்லாருக்கும் அரசு பணியாக கொடுப்பேன் அப்படின்னாங்க. மருத்துவத்துறையை சார்ந்த ஒரு மருத்துவர், அதாவது வேளாண்மை சார்ந்த மருத்துவராக இருக்கக்கூடியவருக்கு அரசு பணி என்றால், ஆடு மாடு வளர்க்குற எங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கு ஏன் அரசு பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொன்னது எல்லாருக்கும் கேலியாக தெரிந்தது. இன்று நான் வரும்பொழுதோடு ஒரு பல இளைஞர்களை நான் வருத்தப்பட்டு வந்ததை பார்த்தேன். அவர் வேலை இல்லை என்று கவலைப்பட்டிருக்கிறார். 4,000 எப்ப தருவார் விஜய் அண்ணே? எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இன்னொரு இளைஞர் சொல்றாரு, சீமானண்ண மாதிரி ஆளு வந்திருந்தா பெரிய பண்ணையே வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, நான் பண்ணையில போய் ஆடு மாடு வைக்கவான்னு இன்னொரு இளைஞர் கேட்கிறார். அவரே விளக்கம் சொல்கிறார். ஏயா, பண்ணை என்று இருந்தால் அதற்கு எத்தனை விதமான வேலைகள் இருக்கும். அதாவது ஆடு மாடை வளர்க்கக்கூடிய சகோதரர்கள் இருப்பார்கள், அதையெல்லாம் எண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், பால் வளத்தை பெருக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள், இப்படி படித்தவர்கள் படிக்காதவர் அத்தனை பேருக்கும் திரும்பிய பக்கமெல்லாம் வேலை இருக்கும் என்று பேருந்தில் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு வர்றார். அப்ப செந்தமிழன் சீமானனுடைய பேச்சு எந்த அளவுக்கு செயல் வடிவமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நடைமுறையில் இப்போது நான் பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். அந்த இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டிவிட்டு, நம்பிக்கையாக இருங்கள், இனிமேலாவது செந்தமிழ் அண்ணாவின் கரத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாக நமக்கு வேலை கிடைக்கும் என்று அந்த இளைஞர்களுக்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப இந்த ஆடு எல்லாம் கொடுக்குறேங்கிறது கேலி கூத்தாகவே இளைஞர்கள் பாக்குறாங்க. ஆத்தா அப்ப அதை வாங்கிட்டு என்ன செய்வாங்க? சரியா வளர்க்க முடியுமா? ஏன்னா அவர்களுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இல்லை, அதற்கான திட்டங்கள் எந்த விதமான திட்டங்களும் இல்லை. ஆடு மாடு எங்கே மேயும், அதுக்கான புல்கள் எங்கே இருக்கும், அதுக்கான தீவனங்களை என்ன ஏற்பாடு செய்து கொடுக்க போகிறார்? பேருக்கு 5 ஆடத்தை கொடுத்துட்டு அந்த ஆடை கணக்கு காட்டிட்டு அதுவே 10 நாளுக்கு அப்புறம் முடிச்சிருவாங்க. இப்படி நிலைமை தான் இருக்கு. இதுக்கு பேர் மாற்றமா? இது என்ன மாற்றம்? இது ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்தது, அதைத்தான் இவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். இதனால் எந்த ஒரு புதுமையான சிந்தனை இல்லை. இதுவும் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய கருத்தாக்கத்திலிருந்து வந்த செயல். அந்த செயலை ஒழுங்காக செய்திருந்தால் கூட பாராட்டு பெற்றிருப்பார்கள். அதுவும் இல்லாமல் அறகுறையாக செய்திருக்கிறார்கள். அதனால் எப்படி இருந்தாலும் சீமானனின் சிந்தனையிலிருந்து இவர்கள் விடுபடவே முடியாது. தானாகவே அவருடைய சிந்தனைகளை எல்லாம் வெளிப்படுத்தி விடுவார்கள் இவர்களே. ஏன்னா கம்பாரிசன், ஒரு தொடர்பு ஏற்பட்டுவிடும். அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி செய்கிறார்கள் என்ற சூழ்நிலையிலிருந்தே செந்தமிழ் அண்ணாவினுடைய செயல்கள் எல்லாம் மிக சிறப்பாக மக்களால் கொண்டாடப்படும் நிலைக்கு வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மாதிரியா விவசாயத்துறை அமைச்சர் இன்னொன்றையும் நினைவுபடுத்தினார்கள். அதாவது கஷ்டப்பட்டு வெம்பாடு வெட்டு களத்துல வேலை செஞ்சு கொண்டு வந்த நெல்ல மழையில நனைய வச்சார் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதை கேலி செய்தோம், வருத்தப்பட்டோம், கேலி செய்தோம். அதே செயலைத்தான் இப்போதும் செய்யும் விதமாக தார்பாயை கொண்டு மூடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இது என்னங்க? இதுக்கிட்டே மாற்றமாங்க? என்னங்க மாற்றம்? எவ்வளவுதான் சாதாரண ஒரு அடிப்படையில இருக்கக்கூடிய விவசாயி கூட என்ன பண்றான்? ஒரு தார் சீட்டையோ ஒரு அதாவது அடைக்கக்கூடிய வகையில ஒரு சீட்டை போட்டு அழகான ஒரு ஒரு செங்கலை வச்சு கொட்டிக்கூட ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும். ஆனால் இவ்வளவு பெரிய விவசாயத்துக்குன்னு ஒரு திட்டப்பணிகளை செய்யக்கூடிய அமைச்சர்கள் என்ன மாதிரியா திட்டத்தை தார்பாயை கொடுத்து மூட போறோம் அப்படின்னு திரும்ப அதே பல்லவிய பாட போறீங்கன்னா இதுக்கு பேர் மாற்றமா? என்னங்க மாற்றம்? எவ்வளவு பெரிய மோசமான நிலை இது! அரசு, அதாவது விவசாய வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் பயன்படுத்தாத ஒரு மங்கனி திட்டமாகவே நாங்க சொல்றோம். அந்த அளவுக்கு மிக அசிங்கமாக இருக்கிறது. இது மோசத்திலும் மோசம். அதனால விவசாயத்துறை அமைச்சர் அவர்களை, மரியாதைக்குரிய தம்பி அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். விவசாயி அழுதால் இந்த நாடு தாங்காது. அதனால் சரியான திட்டங்களை வகுக்க வேண்டும்.
செந்தமிழ் அண்ணாவின் செயல்பாடுகளை இனிமே வரையறையை படித்து கூட பாருங்கள், படித்து பார்த்து கூட நல்லது ஏதாவது செய்ய முடியுதான்னு பாருங்க. அதை விட்டுட்டு சார்பாய கொடுக்குறியா அதை கொடுக்குறது நிதியை வீணாக்குறது மட்டும் இல்லாம மக்களின் நேரத்தையும் வீணாக்கி என்னுடைய விவசாய மக்களுடைய விளை பொருட்களையும் வீணாக்காதீர்கள். அதில் எந்த மாற்றம் ஏற்படாது. தயவு செய்து இதை தாழ்மையோடு அவர்களிடம் சொல்கின்றோம். நல்ல மாற்றத்தை செய்யுங்கள். நாம் தமிழர் கட்சியும் பாராட்டுவோம். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா வன்னியரசு அண்ணா அவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடக்காத ஒரு சாதனையாக இது நடந்திருப்பது எங்களுக்கு அந்த வகையில் மகிழ்ச்சி. அதனால அவருக்கு வாழ்த்து சொல்கிறோம். ஆனால் அண்ணன் புதிதாக கருத்துக்கள் எல்லாம் சொல்வதாக நான் கவனிக்கின்றேன். அதாவது கடன் வாங்கலாம், ஆனால் திரள் நிதி தான் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. கடன் வாங்கின மருமகளை யாருமே மாமியார் கூட விரும்புவதில்லை. அதே மாதிரியா எந்த வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி அதிக கடனை வாங்கி வைக்கக்கூடியவர்களை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஏன் மக்களிடம் போய் கேட்டு பாருங்கள். கடன் அதிகம் இருக்கிறது, உங்களுக்கு வரிப்பணத்தை அதிகப்படுத்துகிறோம் என்று சொன்னால் விரும்புவார்களா என்று சொல்லுங்கள். அதனால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் அவனே மக்களுக்கு இரையாக கருதப்படுவான். அதனால கடன் வாங்கக்கூடிய எந்த அமைச்சர்களையோ எந்த முதல்வரையோ எந்த முதன்மை அமைச்சர்களையோ யாருமே விரும்புவதில்லை. ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய மருமகளை கூட கடனாளியாக இருப்பவர்களை விரும்புவதில்லை. சங்க இலக்கியத்திலே கற்றறிந்த மகனை ஒரு தாய் விரும்புவாள், ஆனால் கடன் பட்டவனை உழைக்க தெரியாதவனை விரும்ப மாட்டாள் என்று சங்க இலக்கியத்திலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அக்கால இலக்கியம் முதல் இக்கால நடைமுறை வரைக்கும் கடனை விரும்பக்கூடியவர்களை, கடனை வாங்கக்கூடியவர்களை, கடன் வாங்குவது தவறில்லை என்று சொல்லக்கூடியவர்களை யாருமே விரும்புவதில்லை. அப்ப அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசன் இது தெரியுமா தெரியாதா என்பது தெரியவில்லை. திரள் நிதி வாங்குவது தவறு என்று சொல்கிறார்கள். அது திரள் நிதி எப்படி வாங்குவது? இப்ப நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வாங்குகிறார்கள் என்றால் ஒவ்வொரு தம்பி தங்கிகளும் தங்களுடைய உழைப்பை கொட்டி தான் சம்பாதித்த ஒரு 10 ரூபாயில 2 ரூபாய் எடுத்து வைத்து என் அண்ணன் நாட்டிற்காக பாடுபட போகிறார், இந்த தமிழ்நாட்டை ஒரு மறுமலர்ச்சியான நாடாக ஒரு மாற்றத்திற்கான வித்தாக உருவாக்க போகிறார் என்று அன்பின் மிகுதியால் விரும்பி கொடுக்கிறார்கள். அதை எப்படி தவறு என்று சொல்ல முடியும்? ஆனால் வன்னியரசன் மாதிரியார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் மற்றவர்களிடம் வருந்தி கேட்பது மாதிரி நாங்கள் திரள் நிதி வாங்குவதில்லை. இதை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு கடையிலே போய் வாங்கினா கூட அவர்கள் விரும்பி கொடுத்தால் அது அன்பான திரள் நிதி. ஆனால் அவர்கள் வருந்தும்படி செய்தால் அதுதான் திரள் நிதியில் தவறான திரள் நிதி என்பதை அண்ணனுக்கு நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் திரள் நிதி என்ற வார்த்தையவே அவர் தவறாக கொச்சைப்படுத்த நினைப்பது தவறான ஒரு செயலாகும். அன்றைய காலத்திலிருந்து இன்று வரை கம்யூனிச இயக்க தோழர்கள் எல்லாம் அப்படித்தான் வளர்ந்தார்கள். உயர்ந்த இடத்தில், அதாவது மக்கள் சேவை செய்யக்கூடிய அத்தனை பேரும் மக்களிடமிருந்து பெற்று மக்களுக்காக சேவை செய்தார்கள். அதனால் கார்ப்பரேட், அதாவது முதலாளிகளிடமிருந்து வாங்கக்கூடிய அந்த நிதியை தவிர்த்தார்கள். அதனால் அவர்கள் நேர்மையாகவும் சரியாகவும் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய முடிந்தது. அதை தவிர்த்து கார்ப்பரேட்டிடம், அதாவது பெரும் முதலாளிகளிடம் வாங்கக்கூடிய பணம் தான் தவறே ஒழிய மக்களிடம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு சிறு துளியும் அந்த திரள் நிதி ஒரு போற்றக்கூடியது, மதிப்பிற்குரியது, அது மக்களுக்கே சேவையாக திரும்ப செல்கிறது என்பதை அண்ணன் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அது திரள் நிதியை பேசுறப்ப இன்னொன்னையும் சொல்ல நினைவுபடுத்துகின்றோம். அதாவது செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் மதிப்பிற்குரிய அண்ணாவாக திருமா அண்ணா அவர்களை நினைப்பதனால் எங்களை யாருமே அண்ணனை பற்றியோ அண்ணனுடைய கட்சியை பற்றியோ பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார், பெரும் மாண்பின் காரணமாக. ஆனால் தொடர்ச்சியாக அதாவது திருமா அண்ணாவிலிருந்து அவர்களுடைய தொண்டர்கள் வரைக்கும் திரள் நிதி என்று சொல்லியே திரள் நிதி வாங்கக்கூடியது இப்போது என்ன நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏனால் மக்கள் சேவையாற்றக்கூடியவர்கள் மக்களிடமிருந்து வரிப்பணம் வாங்க நினைக்கின்றோம். அதை கொச்சைப்படுத்தும் விதமாக தொடர்ச்சியாக எங்களை அடிக்க தவறாக பேசும் பொழுது நாங்கள் தொடாமல் எப்படி இருக்க முடியும்? ஒருத்தர் அடிக்க வருகிறார் என்றால் அவரை நாங்கள் வலிதாக அடிக்க வரவில்லை, ஆனால் அடிக்க வருவரை எதிர் நின்று தடுக்க நினைக்கிறோம். அது தவறில்லை என்றுதான் நான் சொல்வேன். அந்த வகையில திருமா அண்ணா அவர்கள் இப்பொழுது எழுச்சி மாநாடுக்காக ஒவ்வொரு இடமும் போய் நிதி வாங்குகின்றாரே, அதை எந்த நிதியில் சேர்ப்பது? அதை சரியானதாக ஏற்றுக்கொள்வதா அல்லது மக்களிடம் வம்பாக புடுங்கக்கூடிய திரள் நிதியாக ஏற்றுக்கொள்வதா? அது எந்த விதத்தில் அவர் வாங்க செல்கின்றார்? இதெல்லாம் அண்ணன் விளக்கம் சொல்ல வேண்டும். செந்தமிழன் அண்ணா இதற்கு கூட வருந்துவார்கள். ஏனால் அந்த கட்சியை பற்றி அண்ணனை பற்றிய ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்ற மாண்புடையவர்கள் எங்கள் அண்ணா. ஆனால் தொடர்ச்சியாக திருமா அண்ணா ஏன் இவ்வளவு பெரிய காழ்ப்புணர்ச்சி அண்ணன் வைக்கிறார் என்று வருந்துகின்றோம். தமிழ் தேசியத்தின்மால் பற்று இருக்கு என்று சொல்லக்கூடிய அண்ணன் போலியாக தவறாக நடித்து கொண்டு எங்களை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்கிறார்கள். அது வருத்தப்பட வேண்டிய விடயமாக நாங்கள் கருதுகின்றோம். அதனாலேயே அவர்களை நாங்கள் தொட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம்.